கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நான் மனம் திரும்புதலை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் கேட்ட செய்தி, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். களவு, பித்தலாட்டம், வஞ்சகம், பொய் சாட்சி, பல காரியங்களை ஒப்பிட்டு அவைகளை ஒரு கிறிஸ்துவ விசுவாசி கிறிஸ்தவன் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்திலிருந்து பல காரியங்களை யாத்திராகமத்தில், லேவியர் ஆகமத்தில், பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில், எபேசியரில், இன்னும் நீதிமொழிகளிலும் சில காரியங்களை சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு ஒத்த ஒரு காரியம்தான் மனம் திரும்புதல். பொய் பேசக்கூடாது என்று சொன்னால் பொய்யை கலைந்து விட வேண்டும், பொய்யை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொய்யான வாழ்க்கை, மற்றவர்களை பற்றி இல்லாது பொல்லாது சொல்கிறது, துரோகம் பண்ணுறது, பெயரை கெடுக்கிறது, மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களை பெயரை கெடுக்கிறதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களை பொருளை வஞ்சிக்கிறது, தெரியாமல் எடுப்பது, திருடுவது, மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை குறித்து தவறான காரியங்களை பேசி அவருடைய பெயரை கெடுத்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களை கூட இருக்கிற ஐக்கியத்தை உடைத்தெறிதல், அதுவும் மோசமான ஒரு காரியம். மனம் திரும்ப வேண்டும். ஸோ மனம் திரும்புதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்த மனம் திரும்புதல் தினம் தினம் நடக்க வேண்டும். ஆமாம், ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், இப்படியெல்லாம் பல காரியங்கள் மாறி மாறி வரலாம், ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆனால் நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் அப்படி பண்ணிட்டேன், இந்த பிரச்சனையில் அப்படி பண்ணிட்டேன், அப்படி அவங்களால செஞ்சுட்டேன், இவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கட்டாயமாய் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் அவசியம். சும்மா நம்ம ரட்சிப்பை மனம் திரும்புதல் தான் வெளிப்படுகிறது பாருங்கள். ஆகவே இதை குறித்து நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் சொல்லப்போனால் மற்ற சீஷர்கள், அதைவிட யோவான் ஸ்நானகர், இன்றைக்கு பலரும் தங்களுடைய ஊழியங்களை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்ல தலைப்பிலே தான் ஆரம்பித்தார்கள். புறஜாதியர்களுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் பிரியப்படுகிற பொழுது அங்கே ஆட்களை அனுப்புகிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் வந்து சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பையும் மனம் திரும்பலையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதே மனம் திரும்புதலுக்காகத்தான். ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துகிறோம், அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறோம். அப்போ மனம் திரும்புங்களேன்னு தான் சொல்லணும். அவங்க செய்கிறபடியே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வாழறபடியே வாழுங்க, சத்தியத்தை நாங்கள் சொல்லிட்டு போகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ண வந்தோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஊழியமா? அது ஒரு நற்செய்தி அறிவிக்கிறதா? ஸோ ஒரு மாற்றமில்லாத ஒரு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஒரு திரும்புதல் இல்லாத ஒரு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. மனம் திரும்பாத ஒரு இடத்துல நாம் சுவிசேஷம் அறிவித்துட்டோம் என்று பெருமை பாராட்டவும் கூடாது. அப்போது இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதே மனம் திரும்புறதுக்காக தான். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. மார்க் 1:15 வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள். ஸோ மனம் திரும்புதல், இட் டேக்ஸ் அஸ் டு நியரர் டு தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம அழைத்து செல்கிறது, இட்டு செல்கிறது, நடப்பிக்கிறது மனம் திரும்புதல். பேதுருவானவர் கொர்நேலியு வீட்டிற்கு போகிற பொழுது ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினதை நாம் வாசிக்கிறோம். இங்கு கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை கொண்டு ஒரு செய்தியை அனுப்புகிறார். கொர்நேலியுவுக்கு அனுப்புகிறார். அது என்ன அனுப்புகிறாரு? அது, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நான் உனக்கு அனுப்ப போகிற பேதுரு அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொல்லுவான் என்று சொல்லி அவர் செய்தி அனுப்புகிறார். தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். ஆகவே அப்போ அவர் சொல்கிறார், நீ ஒரு ஆளை அனுப்பி இந்த இடத்துல இன்னார் இருக்கிறார், அவர் கூட்டின்னு வா, அவர் வந்து உங்களுக்கு இந்த செய்தியை அறிவிப்பார் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அதற்கு ஏதுவான
வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மனம் திரும்பணும் என்று சொல்லுவோம். அப்போது மனம் திரும்புதல் அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேதுரு உங்களுக்கு சொல்லுவான் என்று சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அந்த வார்த்தை என்ன? அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நடவடிக்கைகள் 11:18. நடவடிக்கைகள் அப்போஸ்தலருடைய 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பார்கள். அப்போ ஒரு வசனத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையாக தான் இருக்கணும். ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ ரட்சிக்கப்படுவதற்கு மனம் திரும்பணும், மனம் திரும்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும். ஸோ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் சுவிசேஷம், நற்செய்தி. உங்களோட ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறது காரணமே அதான். அந்த செய்தியை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில், ஆனால் இதை அறிந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அறிந்திருக்கிறவர்கள் அறிந்த பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்களா என்பதை உணர்ந்து தங்களை முற்றிலுமாய் மாற்றிக்கொள்வதற்காக, அறியாதவர்கள் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் சுவிசேஷன் கேட்ட உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன ஆகிடுறாங்கன்னா, they don't want to hear more, instead they want to preach. ஒரு மனம் திரும்புதல் இல்லாமலேயே, ஒரு ரட்சிப்பு இல்லாமலேயே ஒரு ஊழியம். இன்றைக்கு அதனால தான் ஊழியத்தினுடைய பெயர் கெட்டு போகிறது பாருங்கள். ஊழியம்னா இப்படி தான் என்று சொல்லி. அப்போது மனம் திரும்புதல் என்பது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் இன்றைக்கு விசுவாசிகள் அதை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. சரி, அப்போது ரட்சிப்பு வருகிற பொழுது பாருங்கள், பாவம் செய்கிற ஆன்மா சாகும். பாவம் செய்த மனுஷன் செத்து வரான். பாவம் செய்கிற மனுஷன் ஆன்மா செத்த பிற்பாடு நடைப்பிணமாக இருக்கிறான். நடைப்பிணம் நடக்கிறான், சாப்பிட்றான், தூங்குறான். பட்டு அவனுடைய சோல், ஆன்மா இறந்து விட்டது. அப்போது நாம் சொல்கிற வார்த்தை, அவனை மனம் திரும்புகிற பொழுது, அவன் ரட்சிக்கப்படுகிற பொழுது அவன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அந்த ஆன்மா உயிர் பெறுகிறது பாருங்கள். இந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவனுடைய ஆன்மா உயிர் பெறுகிறது, அவன் உயிர் பெறுகிறான். இதுதான் ஜீவன். இந்த ஜீவனை கொடுக்கறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஜீவனை அடைவீர்கள். பாருங்கள், ஜீவன் கொடுக்கறது வார்த்தை. ஆனால் இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். கடந்த வாரம் எங்களுடைய சபையில் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி போனபோது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம் அதுதான். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 59 69 வரைக்கும் வாசித்து காமிச்சிட்டு அதில் 68வது வசனம் நான் வாசித்தேன். யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? நாங்கள் யார் இடத்துல போவோம்? எங்கே நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள், ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. அந்த வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறது, ஜீவ வார்த்தைகள். சுவிசேஷம் ஜீவ வார்த்தை. உங்களோட நல் வார்த்தை ஜீவ வார்த்தை. நீங்கள் ஜீவன் அடைய வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும். இறந்த ஆன்மாக்கள் உயிர் பெற்று சரீரத்தில் போய் அந்த சரீரம் உயிரடைய வேண்டும். அதுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பொழுதுபோக்குக்காக கிடையாது, வீண் பெருமைக்கு கிடையாது. இந்த பெருமையெல்லாம் எங்களை பரலோகத்தில் சேர்க்காது. இதனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுடைய கணக்கு என்ன? நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த கணக்கு எங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். எங்களுடைய ஊழியத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். அவ்வளோதான். ஸோ எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சொத்து சுகம் ஆஸ்தி சம்பாதிப்பதற்காக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஊழியம் உல்டாவாக மாறிடுச்சு. அதுதான் இன்றைக்கு தேவநாமத்தை தூஷிக்கிறது பாருங்கள். சரி, அப்போது ஜீவ வார்த்தைகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான வார்த்தைகளை புறஜாதியாருக்கு அறிவிக்கும்படியாய் பேதுரு அனுப்பப்படுகிறான். அன்பானவர்களே, ஜீவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவானது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது ஜீவனை கொடுப்பது. மனம் திரும்புதல் தேவன் தம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்தல், புது சிருஷ்டியாய் மாற்றுதல், மறுபடியும் பிறந்த மனுஷனாக உருவாக்குதல், born again கிறிஸ்டியன்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்குகிறான். எல்லாம் பழையன எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகிறது. அப்போ பழைய கோபம், பழைய ஆணவம், பழைய மேட்டிமை, பழைய பொய், பழைய பித்தலாட்டம், பழைய மாய்மாலம் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அதுதான் ஜீவனை பெற்றதுக்கு அடையாளம். அதுதான் மனம் திரும்புதலுக்கு அடையாளம். நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், மூழ்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தருடைய பந்தியிலையும் பங்கு பெற்றுட்டேன். ஆனால் வீட்டில் போய் பழையபடியே த சேம் பர்சனாக நம்ம பிஹேவ் பண்ண, நான் யார் தெரியுமில்ல, என்கிட்டலாம் வேலை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது பழைய சோழன் சோபா நாம் இருந்தோம் என்று சொன்னார். எங்கே உன்னுடைய ரட்சிப்பு? எங்கே உன்னுடைய மனம் திரும்புதல்? எங்கே உன்னுடைய ஆன்ம உயிர் பெற்றது? எங்கே நீ புது வாழ்வை பெற்றிருக்கிறாய்? இல்லவே இல்லை. அதனால்தான் அந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட வேண்டும். நேற்று நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ ஜாலரெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ வேலைலாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் நான் ரசிக்கப்பட்டு நீங்கள் ரசிக்கப்பட்டு இன்றைக்கி ரசிக்கப்பட்டு அடிச்சுக்கிட்டு நான் அந்த சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போகிறேன்னா. ஆனால் உன் சொந்த வாழ்க்கையில் நீ எப்படி நடக்கிற? தவறான உறவுகளை வெட்டினாயா? தவறான பழக்க வழக்கங்களை விட்டுட்டாயா? தவறாக பெருமை தேடுற காரியங்கள்லாம் விட்டுட்டியா? தவறாக அடுத்தவங்க பேரை கெடுக்கிறதெல்லாம் விட்டுட்டியா? தவறாக கோவப்படுறதை விட்டுட்டியா? தவறாக தற்புறம் பேசுறதை விட்டுட்டியா? இல்லையே. அப்போ ரட்சிக்கப்படவே இல்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்பவே இல்லையே. அப்போது தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் உனக்குள்ளே ஜீவனை கொடுக்கல. அதை நீ இப்படி கவுத்து வச்சுட்டு வாங்கிட்டு இருக்கிற, அது வழிஞ்சு ஓடிடுச்சு, அது உள்ளே போகவே இல்லை. ஆகினால உன் வாழ்க்கையை புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் அது மனம் திரும்புதல் அல்ல. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது ரட்சிப்பு அல்ல. ஸோ மனம் திரும்புதலை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். மேலும் மனம் திரும்புதல் என்றால் தேவன் இருதயத்தை ஆட்கொண்டு ரட்சிப்புக்கு ஏதுவான உணர்வை கொடுப்பதாகும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இஸ்ரவேல் மக்களை நோக்கி பேதுருவான இந்த அழைப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 22-36 வரையில் அவர் ஞானஸ்தானம் கொடுப்பது வந்து பிரசங்கம். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, அதாவது ஒரு பெந்தகோஸ்தே நாளிலே எழுந்து பேதுரு பிரசங்கித்த பொழுது பேதுரை பார்த்து அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம் பாருங்கள். முதலாவது காரியம் அதுதான். நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட உடனே, ஐயா பிரதர் நாங்கள் என்ன செய்யணும்? இதுதான் நீங்கள் மனம் திரும்புதலை ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அடையாளம். நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்காமலே சொல்லுவோம். அப்போ கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது மனம் திரும்புவதற்கு. மனம் திரும்ப நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அடையாளம். ஸோ பேதுருவை நோக்கி சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அடுத்தது 37-38 வசனங்களை வாசிக்கும். அப்போது மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, மனம் திரும்புதல் என்பது ஒருவருடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு பேதுரு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். ஆகவே மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல், ரட்சிக்கப்படுதல். பாவம் மன்னிக்கப்பட்டு செத்து போனாங்க, உயிர் பெற்றுச்சு, ஜீவன் பெற்றுட்டீங்க, புது வாழ்வு. மனம் திரும்புதலில் பார்த்தீங்களா புது வாழ்வு. மனம் திரும்புதலில் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆன்மா உயிர் பெற்று விட்டது, ஜீவன் வந்துடுச்சு, விடல, ஜீவன் பெற்றுட்டீங்க, ஜீவனை பெற்று விட்டீர்கள். ஸோ புது வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது பாருங்கள். மனம் திரும்புதல் என்ற சத்தியம் இப்படித்தான் வேதத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன என்று புரிந்து கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மனிதன், ஒரு புது சிருஷ்டி, புதிய குணங்கள், புதிய பண்புகள், புதிய செயல்பாடுகள், புதிய மனநிலைகள் எல்லாம் புதிதாகிறது. அப்போ பழையன எல்லாம் ஒழிந்து போகிறது. பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான். கலாத்தியரில் வாசிக்கிறோம். பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டுட்டான். இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டான்.
இயேசுவோடு கூட உயிர்த்தெழுகிறான், புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையன எல்லாம் ஒழிந்து போகிறது. பழைய கோபம், பழைய மூர்க்கம், பழைய எல்லாம் போனால் தாங்க நாம் புது சிருஷ்டியாய் மாற முடியும். அப்போ தான் ஜீவன் பெற்றவர்களாய் நாம் மாறுவோம். செத்து போயிருந்தேன், வார்த்தையை கேட்டேன், உயிர் பெற்றேன், எழுந்தேன். உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய வார்த்தையும் ஆவியும் எனக்குள்ளே வருகிற பொழுது நான் மறுபடியும் பிறந்தவனாக மாறுகிறேன். ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் நெருக்கமானவன் ஆகிட்டேன். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுடுச்சு. அதுதான் மனம் திரும்புதல். ரட்சிப்பு இல்லை, விட வேண்டியதை விடலை, பிடிக்க வேண்டியதை பிடிக்கல, மாற்ற வேண்டியதை மாற்றலை, புது சிருஷ்டி ஆகலை, அப்படியே இருந்தால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லை பிரதர், நான் எப்பயோ ஞானஸ்தானம் எடுத்தேன்னா, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஞானஸ்தானம் எடுத்தேன்னா ஆவிக்குரிய சபைக்கு போனேன்னா, நான் வேதம் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லது. உன்னுடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறதா? அதான் மனம் திரும்புதல். ஆகவே தொடர்ந்து இதை நாம் தியானிப்போம். வரும் நாட்களில் நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனம் திரும்புதலை குறித்த ஒரு முன் உரையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்தும். இந்த முன்னுரையே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நாங்கள் புது சிருஷ்டியாய் மாற, ஜீவனை பெற, பாவ மன்னிப்பு பெற, ரட்சிப்பை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.